நாகையை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் தற்போது திருவாரூர் நோக்கி சென்றிருக்கிறார். அந்த வருகை தரும் அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். திருவாரூரில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். கிரெயின் மூலம் விஜய்க்கு மாலை அணிவித்து மரியாதையானது செலுத்தப்பட்டது. திருவாரூர் தெற்கு ரத வீதியில் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். தொண்டர்கள் தரும் பரிசுகளையும் விஜய் ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இன்னும் எவ்வளவு நேரங்களில் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கு சென்றடைவார்? விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று முதல் பிரச்சாரமாக நாகப்பட்டினத்தில் முடித்துவிட்டு தற்போது திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்துவிட்டார். அதாவது குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் வந்தவுடன் அந்த மரப்பாலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக வந்து கொண்டிருப்பதால் வண்டி அப்படியே தவழ்ந்து வருவது போல வந்து கொண்டிருக்கிறது. வரும் வழியிலே கிரேன் மூலயமா ஒரு மாலை அணித்தார். அப்போது மாலையும் வாங்கி கொண்டு அதாவது அந்த வேன் மேலே நின்று மாலை வாங்கி கொண்டு மேலும் மக்களை பார்த்து கையசத்தி விட்டு சென்று மீண்டும் வேனில் வந்து கொண்டிருந்தார். தற்போது ஒரு 500 மீட்டர் தான் உள்ளது. ஆனால் இந்த 500 மீட்டரை கடப்பதற்கே கிட்டத்தட்ட இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேல ஆகும் என கூறப்படுகிறது. ஏனென்றால் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டிருப்பதால் வாகனம் அப்படியே இஞ்சாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனாலே இந்த அதாவது பிரச்சாரம் நடக்கும் இடத்திற்கு இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேல ஆகும் என தெரிகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் வருகைக்காக பல்வேறு இடங்கள் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. நாளைய முதல்வரே, தாய் மாமனே, கழக தலைவரே, என் மக்களின் தலைவனே என்று பல்வேறு பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளன. அதான் அவர் பிரச்சாரம் செய்யும் இடத்தில் பேனர் வைக்கப்பட்டுள்ள அந்த பேனரை தாவேகா தொண்டர்கள் கிழித்து அதன் மேலே ஏறியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி கட்டிடம், பல்வேறு கட்டிடங்களிலும் மேலே ஏறி ஆபத்தான முறையிலே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் மேலே ஏறி விஜய் பார்ப்பதற்காக ஆவலாக கூடியுள்ளனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் அதாவது தெற்கு வீதி, மேற்கு வீதி பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே கூடியுள்ளனர். இதனால் இதன் பின்னாலே, அதாவது திருவாரூர் மாவட்டம் அது உள்ளே நுழைந்த உடனே அங்கிருந்தே பல்லாயிரக்கணக்கான மக்கள் விஜயை தொடர்ந்து வருவதால் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் அப்படியே இஞ்சி போய் அதான் மெதுவாகவே அப்படியே வந்து கொண்டிருக்கிறது விஜயோட வாகனம். இதனை தொடர்ந்து இன்னும் சிறிது நேரம் தெற்கு வீதி உள்ளே, அதாவது தெற்கு வீதி உள்ளே வந்து விட்டது. ஆனால் இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் அதாவது உள்ளே வர வேண்டும். ஆனால் இது வருவதற்கே இன்னும் அரை மணி நேரத்துக்கு தெரிகிறது. இதனால் மக்களும் அதாவது பெண்கள், குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் என அனைவரும் விஜயின் பேச்சை கேட்பதற்காக பல்வேறு தரப்பிலிருந்து கூடுவார்கள். மேலும் இந்த பகுதியிலே சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு ஆம்புலன்ஸ் சென்றது. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு தாவேகா தொண்டர்கள் நின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே ஆறாவாரமாக விஜய் பார்ப்பதற்காகவும் அவர் பேச்சை கேட்பதற்காகவும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இந்த தெற்கு வீதி, அதாவது தேரோடும் தெற்கு வீதி, அதெல்லாம் மேற்கு வீதியிலே பல்லாயிரக்கணக்கான கூடியுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்டிடங்களில ஆங்காங்கே ஒரு கட்டிடத்தின் மேலே 300 பேர் என பல்வேறு கட்டிடங்கள் ஆங்காங்கே ஏறி நின்று பெண்களும் என பலரும் ஏறி தற்போது வரை காத்திருக்கின்றனர். இன்னும் அதாவது இந்த இடத்திலே அவர் வர வேண்டும் என்றால் ஒரு 5 நிமிடம் இல்ல 10 நிமிடத்தில் வர வேண்டிய இடத்தில் தற்போது இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆகும். ஏன்னா 500 மீட்டர் தூரத்தை கிடப்பதற்கு ஒரு 5 நிமிடம் இப்படிதான் ஆகும். ஆனால் ஒரு 500 மீட்டர் தூரத்தை கிடப்ப தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாகனம் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாகும் என தெரிகிறது. ஏனென்றால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அந்த அவரை விஜயின் வாகனத்தை சுற்றியும் பல்லாயிரக்கணக்கானவர் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான கூடிய விஜயின் பார்ப்பதற்காகவும் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில அவர் வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து வாகனங்களும், இருசக்கர வாகனம் வருகிறது, சுற்றி மக்களும் வந்து கொண்டிருப்பதால் மெதுவாகவே ஒரு இஞ்சி பைஞ்சா இது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும். வந்தவுடன் அவர் பேச்சை கேட்பதற்காகவும் பல்வேறு பல்வேறு கட்டிடங்கள் மேலே ஏறியும், அது மட்டும் இல்லாமல் சாலைகளிலும் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வருவார் என்பதற்காக வருவதால் அவரை பார்ப்பதற்காகவும் அவர் பேச்சை கேட்பதற்காகவும் தற்போது விஜய் தொண்டர்கள் ஆரவாரமாக கற்றுக்கொண்டு இந்த போய் நின்று கொண்டிருக்கின்றனர். கதிரவன், அதே மாதிரி திருவாரூர்ல எவ்வளவு நேரம் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது, அது குறித்த விவரங்கள்? அதாவது இப்ப திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதாவது ஒரு அரை மணி நேரத்திற்கு உள்ளாக, அதாவது மரணப்பாலத்தில் இருந்து இங்க வருவதற்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வரலாம். ஆனால் இப்ப தற்போது 2 மணி நேரத்திற்கு மேலாக கடந்து தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேன்களை சொந்தும், அதே போல இந்த பிரச்சாரம் அந்த பேச உள்ள இடத்திலும் பல்லாயிரக்கணக்கில் கூடியுள்ளனர். மேலும் இந்த இடத்துல காவல்துறையின் ஒரு 20-25 நிமிடம் மட்டுமே அனுமதி கொடுத்துள்ளனர்.
அதே போல இவர்கள் வந்து இந்த தொண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக விஜயை பார்ப்பதற்காகவும் அவர் பேச்சை கேட்பதற்காகவும் பல்வேறு கட்டிடங்கள் மேலே ஏறியும் அதே போல சாலையில் நின்றும் பார்ப்பதற்காக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்னும் ஒரு 5 நிமிடத்தில், அதாவது ஒரு 500 மீட்டரை வந்து ஒரு 500 மீட்டரை வந்து ஒரு 5 நிமிடத்தில் கடக்க வேண்டிய இடத்தில் வந்து கிட்டத்தட்ட இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேல ஆகும் என்று தெரிகிறது. ஏனென்றால் வண்டி தவழ்ந்து வந்து சுற்றி தமிழக வெற்றி கழக தலைவரின் வாகனத்தை சுற்றி பல்வேறு பலாயிரக்கணக்கான வந்து கொண்டிருப்பதால் வந்து இந்த இடத்தில் 5 நிமிடத்தில் வர வேண்டியவர் இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேல ஆகும் என்று தெரிகிறது. இதனால் வந்து அவரை பார்ப்பதற்காகவும் அவர் பேச்சை கேட்பதற்காகவும் பல்வேறு தரப்பினர் வந்து இந்த பகுதியில் கூடியுள்ளனர். மேலும் இந்த பகுதியிலே வந்து பல்வேறு பதாதைகளும் அந்த பகுதியில் வைக்கப்பட்டன. அந்த பதாதைகளும் தாவேகா தொண்டர்கள் கிழித்துள்ளனர். அதன் அருகிலேயே அந்த லைட்டும் அவருக்காக போடப்பட்டுள்ளது. லைட்டு அதே கெட்டதில்லை, ஏன்னா அது மேலேயும் ஏறி இருப்பதால் அது ஆபத்தான முறையில் ஆடிக்கொண்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில வந்து ஒரு காவல்துறை வாகனம் உள்ளது. அந்த காவல்துறை வாகனத்தை நவுத்த முடியாமல் அந்த பகுதியிலே வந்து நின்று கொண்டு சிக்கியுள்ளது. மேலும் வந்து அந்த பகுதியிலே ஒரு சிறிய கோயில் உள்ளது. அந்த கோயில் மேலே ஏறுவதற்காக பல்வேறு தொண்டர்கள் அடித்து ஏறும் பொழுது அந்த பகுதியில் வந்து காவல்துறை யாரும் ஏற விடாமல் அனுமதிக்கவில்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம், பல்வேறு கட்டிடங்களிலே ஆங்காங்கே வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி கட்டிடம், அரசு கட்டிடத்தில், அதே போல பேருந்து கட்டிடம், பல்வேறு இடத்திலும் வந்து 500க்கும் மேற்பட்டவர் வந்து ஆங்காங்கே காத்து குழந்தைகளுடன் பெரியவர்களுடன் காத்து அவரை பார்ப்பதற்காகவும் பேச்சை கேட்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் குறிப்பாக இன்னும் ஒரு கிட்டத்தட்ட அருகில் வந்து விட்டார். இன்னும் ஒரு 300 மீட்டர் தான் இருக்கிறது. இங்கே வருவதற்காக இன்னும் ஒரு 20-25 நிமிடத்துக்கு மேலாகும். ஏனென்றால் ரொம்ப மெதுவாக, ஏனென்றால் மக்கள் சூழ்ந்து கொண்டும் தொண்டர்களும் அவரை பார்ப்பதற்காகவும் அவரிடம் வந்து பரிசுகளை கொடுப்பதற்காகவும் சூழ்ந்து கொண்டு வருவதால் வந்து மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. அதே போல வந்து அவர்கள் விஜய் தொண்டர்கள் வந்து பலரும் வந்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் வாழ் வழங்கினார்கள். அதே போல புகைப்படம், பல்வேறு பரிசுகளை தமிழக வெற்றி தலைவருக்கு வழங்கினார்கள். தற்போது இன்னும் ஒரு சிறிது நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு 20-25 நிமிடத்திற்குள்ளாக அதாவது சுற்றுப்பயணம் பேச உள்ள இடத்திற்கு அங்க வர உள்ளார். அதனால் இந்த பகுதியிலே வந்து மக்கள், அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து ஆரவாரமாக கத்தி கொண்டும் அவர் பேச்சை கேட்பதற்காகவும் பெண்கள் உட்பட பலரும் வந்து குழந்தைகளுடன் வந்து அந்த பகுதியில் வந்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த இன்னும் சிறிது நேரத்தில் இங்க வருவதற்காகவும் தற்போது ஒரு அதாவது மெதுவாக இஞ்சி பை இஞ்சாக தான் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் வந்து மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் வந்தவுடன் அவர் பேச்சை கேட்பதற்காக இந்த பகுதியில், அதாவது தேரோடும் வீதி தெற்கு வீதியிலும் அதே போல மேற்கு வீதியிலும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானவர் வந்து இங்கு கூடியுள்ளனர். இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு முற்றிலுமாக ஒரு போக்குவரத்து இல்லாமல் உள்ளாக ஒரு மனித தலைகள் மட்டுமே தெரிகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு கூட்டம், ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடியுள்ளனர். கட்டிட மேலையும் நின்று கூடியுள்ளனர். அதே போல வந்து சாலை பகுதியில் கூடியுள்ளனர். அரசு அலுவலக கட்டிடத்தின் மேலையும் கூடியுள்ளனர். இன்னும் ஒரு 200 மீட்டர் பக்கத்திலே நெருங்கிவிட்டார். இப்போ தற்போது அவருடைய வாகனம் வந்தவுடன் இன்னும் ஒரு சிறிது நேரத்தில், அதாவது காவல்துறை அனுமதித்த நேரம் 20-25 நிமிடம் தான் அவர் பேசுவார். அதற்காக அவர் தற்போது வந்துள்ளார். கிட்டத்தட்ட மக்களும் வந்து மதியம் ஒரு 11 மணியிலிருந்து மக்கள் வர தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக விஜய் பார்ப்பதற்காகவும் அவர் பேச்சை கேட்பதற்காகவும் இந்த பகுதியிலே வந்துள்ளனர். ஒரு சிலர் வந்து இந்த பேனர், அதாவது அவரை வரவேற்பதற்காக தாய்மாமனே என்று வைத்துள்ளனர்கள், நாளைய முதல்வர் என்று வைத்துள்ளார்கள், வரலாறு திரும்புகிறது, அதே போல கழக தலைவர் என்று வைத்துள்ளார்கள், எங்களின் தலைவனே தலைமகனே அப்படிங்கிற பேனர்லாம் வைத்துள்ளார்கள். தற்போது இந்த பகுதியில் அவருடைய வாகனம் மெதுவாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 அல்லது 15 நிமிடத்திலே அந்த பகுதிக்கு சென்று விடுவார். அந்த சென்றவுடன் இன்னும் ஒரு அதன் பின்னே அவர் வந்து மேலே ஏறி பேச உள்ளார். அதை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.